அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பீகாரின் தேஜஸ்வி யாதவ் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து தேஜஸ்வி யாதவ் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். இது குறித்த முழு விவரம். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் இன்று திருப்பூரில் நடைபெற உள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ராஷ்டிரிய ஜனதா தள தேசிய தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் திருப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, பல்லடம், அவிநாசி, தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஈடுபட உள்ள நிலையில் அவருடன் இணைந்து குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதா தள தேசிய தலைவரும் பீகார் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். குறிப்பாக திருப்பூர் பகுதிகளில் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள பகுதி என்பதால் குறிப்பாக வடமாநிலத்திலிருந்து தமிழகத்தில் புலம்பெயர்ந்து வந்து இங்கு வசித்து குடும்பத்துடன் வசித்து வருபவர்கள் ஏராளம் என்பதால் குறிப்பாக அதை உற்று நோக்கி பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் திருப்பூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள தேசிய தலைவரும் பீகார் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சருடன் இணைந்து இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்பர்.